கேஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் தீவுக்குள்ள நடந்த டோர்னமெண்ட் மட்டும் தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் கேம்ப் வந்திருக்கேன். இங்கே ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. இது வந்து இப்போ நம்ம ஊருக்குள்ள பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமான டோர்னமெண்ட்டாக இருக்கு. இது யார் நடத்துறா, இது என்ன மாதிரி டோர்னமெண்ட் அப்படின்னு இங்கே உள்ள ஒரு அண்ணன் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபம் கேம்ப்லேருந்து பாலாசா பேசுகிறேன். மாநில அளவில் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் நடத்தக்கூடிய இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி. இந்த விளையாட்டு போட்டியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பொதுவாக 103 முகாம்கள் இந்த தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் முகாம்கள் இருக்குது. அந்த முகாம்கள்ல இருந்து குறைஞ்சது இங்க 48 அணியினர் கலந்து கொண்டு விளையாடுறாங்க. பொதுவாக மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற சூழல் இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்த போதைக்கு அடிமைக்கு உள்ளாக்குற அளவுக்கு இருக்குது. அதாவது முகாம் மக்கள் எல்லாரும் அப்படி இல்லை, அந்த பழக்கங்கள் உருவாகக்கூடிய சூழல்கள் சுத்தி இருக்கிறதுனால இந்த ஒரு சூழலை மாத்துறதுக்காண்டியும் அவங்களுக்கு மைதான விளையாட்டை ஊக்கப்படுத்துகிறதுக்காண்டியும் நாங்க இந்த விளையாட்டு போட்டியை நடத்தணும். நீங்க யாராச்சும் மண்டபம் பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை மண்டபம்லாம் வர முடியல அப்படின்னா இன்னும் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஊரில் இன்னொரு டோர்னமெண்ட் வருது. அது யார் நடத்துறா, எங்க நடக்குது அப்படின்னு அதையும் நான் அப்டேட் பண்றேன். அங்கே என்ஜாய் பண்ணுங்க. பாய்.